அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம் இனிய இஸ்லாமிய சமுதாய சொந்தங்களே, உங்களோடு நான் இந்த வீடியோவில் சமுதாயத்தின் மிக முக்கியமான பிரச்சனைகளை தகவல்களாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அதாவது, இறையில்ல பாதுகாப்பு அறக்கட்டளை என்ற ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் செஞ்சிருக்கோம். நாம் இந்த அறக்கட்டளையின் மூலம் இந்த சமூகத்திற்கு நாம் என்னவெல்லாம் செய்ய போகிறோம் என்பதை விவரித்து மிக குறுகிய கால அவகாசத்தில் பல தகவல்களை உங்களோடு வேகமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏன் எதற்கு இந்த அறக்கட்டளை என்ற ஒரு கேள்வி உடனடியாக உங்களுடைய மனதின் மையப்பகுதிக்கு வந்திருக்கக்கூடும். அதில் பல்வேறு கேள்விகளும் உங்கள் மனதுக்குள் வந்திருக்கக்கூடும். எனவே நாங்கள் தொடக்கமாக முதல் வீடியோவில் மிக சுருக்கமாக இந்த அறக்கட்டளை எதற்காக, என்ன செய்ய போகிறது என்பதை சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வது எங்கள் மீது கடமை என்று நம்புகிறோம். எனவே பள்ளிவாசல் நிர்வாகிகளும் மதரசாக்களின் பராமரிப்பாளர்களும் இந்த வீடியோவை கொஞ்சமும் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் முன்னால் வைத்துக் கொள்கிறோம். இந்த அறக்கட்டளை மூலமாக ஏறத்தாழ 64 பணிகளை களத்தில் இறங்கி இந்த இயக்கம் செவ்வனே செயல்படுவதற்கு தூய்மையான மனதோடு, திறந்த மனதோடு, உயர்ந்த சிந்தனையோடு களத்தில் இறங்கி செயல்பட வேண்டும் என்று இந்த அறக்கட்டளை முன்வந்திருக்கிறது. அதில் இப்பொழுதைக்கு உங்களோடு நான் ஒரு 7 செய்திகளை மட்டும் மிக முக்கியமாக, அவசியமான தகவல்களாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த அறக்கட்டளை மஸ்ஜிதுகளை புனரமைத்தல் மற்றும் புதுப்பித்தல் இந்த பணியை இந்த அறக்கட்டளை செய்யவிருக்கிறது. அதாவது, பொருளாதார பிரச்சனையில் சிக்கி தவிக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் அல்லது மீள முடியாத கடனில் மாட்டி பள்ளிவாசல்களை முழுமைப்படுத்த முடியாமல் அரைகுறையாக இயங்கிக் கொண்ட இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை நாங்கள் தத்தெடுத்து அதற்கான செலவை இந்த அறக்கட்டளையை செய்து உங்களுக்கு அதை முழுமையாக முடித்து உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மனநிறைவோடு இறைவனை வணங்குவதற்கான வாய்ப்புகளை இந்த அறக்கட்டளை மஸ்ஜிதுகளின் மூலமாக செய்ய தயாராக இருக்கிறது. எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாத பணி என்பதையும் அழுத்தம் திருத்தமாக உங்களோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்து, இரண்டாவதாக, நான் சுருக்கமாக பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி விளக்கமின்றி வேகமாக செல்ல விரும்புகிறேன். இரண்டாவதாக, பள்ளிவாசல்களில் வேலை செய்யக்கூடிய இமாம்கள், கண்ணியத்திற்குரிய இமாம்கள், மரியாதைக்குரிய முஅத்தின்கள், சம்பளம் குறைந்த சம்பளத்தில் நலிந்து போன நிலையில் இவர்களெல்லாம் ஒரு விதமான மன உளைச்சலோடு வேலை செய்கிறார்கள் என்பது இந்த சமூகம் அறிந்து வைத்திருக்கின்ற பேருண்மை. பல கிராமங்களில் முஅத்தினுடைய வேலையை இமாமும் சேர்ந்தே செய்கிறார். 2 வேலைக்கும் சேர்த்து ஒரு சம்பளம் கூட சரியாக கொடுக்க முடியாத நிலையில், மிக பலவீனமான சூழ்நிலையில், வறுமை கோட்டுக்கு கீழே சிக்கி தவிக்கக்கூடிய பல நிர்வாகங்கள் தமிழகத்தில் பல்வேறு கிராமங்களிலும், ஏன் சிட்டியில் கூட அது நிகழ்கிறது என்பதை நாம் அறிந்திருப்பதால் இதை நாம் பற்றி மனதார யோசித்து இதற்கு ஒரு தீர்வை தர வேண்டும். ஏனென்று சொன்னால், பள்ளிவாசல்கள் அல்லது பள்ளிவாசல் நிர்வாகங்கள் சரியாக இருந்தால் மட்டும்தான் இந்த சமூகத்தில் புறையோடி கிடக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வை காண முடியும் என்பது நீங்களும் அறிந்த உண்மை. அதை நாங்கள் பல ஆண்டுகளாக மனதில் போட்டு புதைந்து கிடந்த அந்த உணர்வின் வெளிப்பாடு இந்த அறக்கட்டளையின் தொடக்கம் என்பதை நாங்கள் மனதோடு உங்களிடம் நான் பேச விரும்புகிறேன். இதில் உள்நோக்கம் இல்லை என்பதை மீண்டும் பதிவு செய்து கொள்கிறேன். அவர்களுடைய சம்பள விஷயம், முஅத்தின்களுடைய சம்பளம், இமாமுடைய சம்பளம் போன்றவற்றை எல்லாம் கண்காணித்து ஜமாஅத்து கொடுக்கக்கூடிய சம்பளத்தை விட கூடுதலாக அவர்களின் வீட்டு தேவைகளுக்கு ஓரளவிற்கு மனநிறைவோடு அவர்கள் பள்ளிவாசலில் வேலை செய்யக்கூடிய நிலைக்கு இந்த அறக்கட்டளை கொண்டு வரும் என்ற நம்பிக்கையோடு இந்த தகவல்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். மூன்றாவது, மதரசாக்கள். பள்ளிவாசல் இயங்குதல்ல சின்ன மதரசா, மக்தப் மதரசான்னு சொல்லுவாங்க அரபியில். மக்தப் மதரசான்னு சொன்ன ஆரம்ப பாடசாலை, ஆ ஆ இ என்று சொல்வதை போன்று, ஏபிசிடி என்று சொல்வதை போன்று
சின்ன பிள்ளைகளுக்கான பாடத்தை பள்ளிவாசலிருந்து தொடங்க வேண்டும். இன்றைய சமூகத்தில் சாபக்கேடு என்று எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், பள்ளிகளுக்கு தன்னுடைய பிள்ளைகளை தயார் செய்து அழகான ஆடை, சுத்தமான உடை, நல்ல உணவு கொடுத்து ஆர்வமாக அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் பலர் பள்ளிவாசலில் இயங்கக்கூடிய மதரசாக்களுக்கு அனுப்பவில்லை என்ற சாபக்கேடு இஸ்லாமிய சமூகத்தில் புறையோடி கிடக்கின்ற களையப்பட வேண்டிய கவலைக்குரிய செய்தி. எனவே மதரசாக்கள் மூடி கிடந்தாலோ, சம்பளம் கொடுக்க முடியவில்லை என்ற காரணத்தால் மதரசாக்கள் இயங்காமல் இருந்தாலோ, அல்லது சோர்வடைந்த நிலையில் மதரசாக்கள் இயங்கி கொண்டிருக்குமானால் அவைகளையும் இந்த அறக்கட்டளை தத்தெடுத்து அந்த ஆசிரியர்களை மேம்படுத்தி அவர்களை வழிமுறைகளாக சரி செய்து அவர்களுக்கான அறிவுரைகளை கொடுத்து அவர்களுக்கு தேவையான சம்பள உயர்வையும் இந்த அறக்கட்டளை செய்யும் என்ற வாக்குறுதியை இதன் மூலம் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு இந்த வாக்குறுதியை இந்த அறக்கட்டளை உங்களுக்கு தருகிறது. 7 பணிகளில் 4வதாக, அதாவது முஸ்லிம் சமூகத்தின் கல்வி என்பது மிகுந்த கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. எல்லா கல்விகள், ஆங்கில கல்வியாக இருந்தாலும் சரி, தமிழ் வழி கல்வியாக இருந்தாலும் சரி, அல்லது மதரசாக்கள் மார்க்க கல்வியாக இருந்தாலும் எதிலும் நம் சமூகம் உயர்ந்து நிற்கவில்லை, கொடிகட்டி பறக்கவில்லை, உச்சத்தை தொட்ட சமுதாயமாக இல்லை. எல்லாமே சோர்ந்து போயிருக்கிறது, அடிமட்டத்தில் கிடக்கிறார்கள். 2% மாணவர்கள் கூட படிப்பதில்லை, மதரசாக்களில் வந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்வதில்லை. தலபுல் இல்மி ஃபரீலா என்ற கண்மணி நாயகத்தின் வாக்குறுதிகளை கவனம் கொண்டு பெற்றோர்கள் பிள்ளைகளை வார்த்தெடுப்பதும் இல்லை, வளர்த்தெடுப்பதும் இல்லை என்ற கவலைக்குரிய தகவலை மனதின் மையப்பகுதியில் வெளிப்படும் உணர்ச்சியின் வேகத்தில் நாம் இதை செய்தாக வேண்டும் என்பதற்காக வேண்டி மார்க்க கல்வியில் மிகுந்த ஈடுபாடு, அரபிக் கல்லூரி வரை சென்று படிப்பதற்கான ஆர்வம் ஊட்டக்கூடிய குழு ஒன்றை ஏற்பாடு செய்து அதற்கான பணிகளை சம்பளம் கொடுத்து இந்த சமூகத்தில் மார்க்க கல்வி கல்லூரி வரை சென்று ஆலிம்களை உருவாக்குவது என்ற திட்டத்தோடு இந்த அறக்கட்டளை களத்திற்கு வருகிறது என்பதையும் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். 5வதாக, பெற்றோர்கள் இல்லாத அனாதைகள், அதாவது உறவுகள் இருக்கும் அனாதைகள் அல்ல. சித்தப்பா இருப்பாங்க, தாய்மாமா இருப்பாங்க, உறவுகள் நிறைந்திருக்கும், பெற்றோர்கள் இருக்க மாட்டார்கள், அல்லது தந்தை இருப்பார் தாய் இருக்க மாட்டார், அல்லது தாய் இருப்பால் தந்தை இருக்க மாட்டார். இப்படிப்பட்டவர்களை நாம் பேசவில்லை. தந்தையும் தாயும் இல்லாத அனாதைகள், உறவுகள் கூட கை கொடுக்காத நிலையில் இருக்கக்கூடிய அனாதைகள் இருக்கிறார்களே, அந்த குழந்தைகளை நாங்கள் தத்தெடுக்கிறோம். அவர்களுக்கு இருப்பிடம், உணவிடம், உறைவிடம், உடை ஆகிய அனைத்தையும் கொடுத்து கல்வியை கொடுத்து சமூகத்தில் ஒரு உயர்ந்த நிலைக்கு பெற்றோர்கள் இல்லையே என்ற கவலையை போக்கி அவர்களையும் சமூகத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஆதங்கம் நம்முடைய மனதின் மையப்பகுதியில் பல ஆண்டுகளாக நீர்த்து போய் உறைந்து போய் இருக்கின்ற உதிரத்தில் உறைந்த இந்த உணர்வு தான் வெளிப்பட்டு கொந்தளித்து வெளியே வந்திருக்கிறது. அதன் வெளிப்பாடுதான் இந்த அறக்கட்டளை என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுடைய மனதின் மையப்பகுதிக்கு, உங்களுடைய கனிவான கவனத்திற்கு இந்த அறக்கட்டளை கொண்டு வர விரும்புகிறது. 7வதாக, வக்ஃப் சொத்துக்கள். இன்று எவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு இடையில் இந்த வக்ஃப் சொத்து மாட்டி தவிக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். வக்ஃபுக்காக வேண்டிய பதவியில் வருபவர்களும் வந்தவர்களும் வர இருப்பவர்களும் வக்ஃப் சொத்துக்களை பராமரிப்பதில் கவனம் செலுத்துகிறார்களே தவிர, எங்கெல்லாம் வக்ஃப் சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது, அத்துமீறி அதை சட்டவிரோதமாக அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கவனத்தில் கொண்டு ஆய்வு செய்து களப்பணியாற்றி களத்திற்கு சென்று இது யாருடைய சொத்து, இந்த வக்ஃப் சொத்தில் ஏன் இவர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஆய்வு செய்து மீண்டும் அது சுத்தமாக 100% வக்ஃபுக்கு சொந்தமான சொத்து தான் என்பதை அரசியல் ரீதியாகவும் அரசு ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் சமுதாய உணர்வு என்ற அடிப்படையிலும் வக்ஃப் சொத்தை வக்ஃபுக்கே மீண்டும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான அடையாளம் கண்டு அரசிடம் சொல்வது நமது பணி. அதை எடுப்பதோ, அதை பராமரிப்பதோ, அதுக்கு வேலி போடுறதோ அதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. நம்ம என்ன பண்ணும், வக்ஃப் சொத்து இங்கே இருக்குங்க, இது கேட்பாரற்று கிடக்கு, நாதியற்ற சொத்தாக இருக்கிறது, அதனால இந்த சொத்தை நீங்க பராமரிங்கன்னு சொல்லி வக்ஃப் போர்டுக்கோ அரசுக்கோ அதை அடையாளம் கண்டு நாம் என்ன செய்வோம், ஒரு கனிவான ஒரு கடிதத்தை கொடுப்போம். அதோடு நம்ம கடமை முடிந்தது. காரணம், இந்த கடமை மிக முக்கியமானது என்பதால் நாம் இந்த களத்தில் இறங்கி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இந்த வீடியோவின் கீழே ஒரு செல்போன் நம்பர் வரும், அது வாட்ஸ்அப் நம்பர். தயவு செய்து யாரும் ஃபோன் பேச வேண்டாம். உங்களுடைய ஊர்களில் பள்ளிவாசல் பராமரிப்பு என்று கிடந்தாலோ, அல்ல அரைகுறையாக இருந்தாலோ, மதரசாக்கள் நடக்காமல் இருந்தாலோ, தர்காக்கள்
பராமரிப்பற்ற தர்காக்கள் ஏராளம் இருக்கிறது. நம்முடைய கண்களுக்கு முன்னால் ஏராளமான இறைநேசர்கள் அடங்கிய இடம் இன்று சாக்கடைகளாக, குப்பை கூலங்கள் நிறைந்த இடமாக, தவறு நடக்கக்கூடிய ஒரு அங்கமாக இன்று தர்காக்கள், பராமரிப்பற்று கிடக்கக்கூடிய தர்காக்கள், கேட்பாரற்று கிடக்கக்கூடிய தர்காக்களை அடையாளம் கண்டு அதை புலனமைத்து அவைகளை சரி செய்து அதை சரியான நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வருவதற்காக வேண்டியும் இந்த அறக்கட்டளை முயற்சித்து வருகிறது. இதை இப்படியெல்லாம் உங்கள் பகுதியில் ஏதாவது இருந்தால் உடனடியாக கீழே வரக்கூடிய நம்பரில் நீங்கள் தயவு செய்து செல்போனில் ஃபோன் பண்ணாதீங்க, தயவு செய்து மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு முன்னால் மின்னலாய் இந்த அறக்கட்டளை உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கும் என்பதை வாக்குறுதியாக வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.